நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் என பலர் தங்கள் வாக்கினை செலுத்தி வருகின்றனர். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் பேசிய அவர், காங்கிரஸ் இந்த தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறாது என்று தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான சசி தரூர் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் வரிசையில் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் பேசிய அவர், மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் ஆலப்புழா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். வயநாடு மக்களவை தொகுதியில் அம்மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் கோழிக்கோட்டில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். திருச்சூர் மக்களவை தொகுதியில் பிரபல நடிகரும் NDA வேட்பாளருமான சுரேஷ் கோபி போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய வளர்ச்சியில் கேரளாவின் பங்கு இருக்க வேண்டும் என விரும்புவதாகவும், மக்கள் வெற்றியை அள்ளி கொடுப்பார்கள் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.